ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மீன் இருக்குங்களேங்க, இது கடல் ஐர மீன். இந்த மீனை எப்படி சுத்தம் பண்ணுறது, இதை எப்படி குழம்பு வைக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது கடல் மீனுன்றனால இதை நம்ம சுத்தம் பண்ணுற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குங்க. இதுவே கம்மா மீனாக இருந்தால் அதை வேறு ஸ்டைலில் சுத்தம் பண்ணுவாங்களாம். இது கடல் மீனுன்றனால இப்படி சுத்தம் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. தலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு மீனை என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா இப்போ அமுக்கி உள்ளே இருக்க குடல் இந்த கழிவுகள்லாம் எடுக்கிறாங்க. இந்த தலையை பிச்சுட்டு இந்த இப்படி விரலை வச்சு நல்லா அமுக்கி எடுத்து இதை பூரா எடுத்தாச்சு. இப்படி கிளியர் பண்ணிடுறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு மீனுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே, ஆனால் இது அப்படி தாங்க க்ளீன் பண்ணணும். ஏன்னா இந்த மீன் ஃபுல்லாமே குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்படி தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு. இது கிட்டத்தட்ட 1 கிலோ மீனுங்க. இந்த 1 கிலோ மீனையுமே இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். இப்படி தான் அதை கையாலேயே நம்ம ஆஞ்சிடலாம் மீனை. ஜூமில் காட்டுறோம், பார்த்துக்கோங்க. இது எப்படி தான் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணி முடிச்சுட்டு இந்த மீனுக்கு வால் இருக்குது பார்த்தீங்களா, இது சின்ன மீனாக இருந்துச்சுன்னா வாலை அப்படியே போட்டுடலாம், அது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா வாலை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு போட்டுருங்க. இல்லை அதுவே வாலை மட்டும் கட் பண்ணுங்கள். இன்னும் உடம்பையும் சேர்த்து கட் பண்ணிட்டிங்கன்னா மீன் உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ ஃபுல்லாக அந்த மீனை ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணி முடிக்கிறோம். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ கழுவ போகிறோம். கழுவுறதுக்கு மீனில் 1 கையளவு உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். ஏன்னா மஞ்சள் தூளையும் உப்பையும் போட்டு கழுவுனா தான் நல்லா மீன் சுத்தமாகும். இப்போ நல்லா 2ஐயும் போட்டு பரட்டிக்கலாம் மீனை. இது இப்போ பரட்டி முடிச்சுட்டு நல்லா கழுவ போகிறோம். இப்போ பைப்பை ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ கழுவுறோம். இதை இப்போ மீனை நல்லா சுத்தமாக ஒரு 3-4 தடவை கூட நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் மீன் சுத்தமாகும். இப்போ இதை நாங்கள் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கழுவிட்டோங்க. அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோக்காக. இது 5th டைம் நாங்கள் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சொல்லுவாங்கன்னா, மீனை பொறுத்த வரைக்கும் இப்போ மீனை நம்ம கழுவுறோம் அப்படின்னா கழுவுன தண்ணியில் நம்ம முகம் தெரியணுமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அந்தளவுக்கு நம்ம சுத்தமாக மீனை கழுவிடணும். இப்போ நம்ம கழுவி எடுத்துட்டோம். இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்த்துடலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 4 பச்சை மிளகா, 1 வெங்காயம், 3 தக்காளி 1 வெங்காயம். இதை இப்போ நான் எடுத்திருக்கேங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணியாச்சு. நார்மலாக வெங்காயத்தை ஸ்லைஸாகவும் தக்காளியை 4ஆகவும் ஒரு 8 பீஸாகவும் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான். இது இதுக்கு ரொம்பலாம் வேறு எதுவும் தேவையில்லை. இதை மட்டும் இப்போ நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் சட்டி இதில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இது கொஞ்சம் அடுப்பில் காஞ்சுக்கட்டும். இப்போ ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயுமே நல்லா கொஞ்சம் நேரம் காயட்டும்.